சர்ச் கிட்ஸ் விபேஸ்க்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு டே 3. இன்னைக்கான தலைப்பு, யார் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள்? கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்கள். இன்னைக்கு பைபிள்ல இருந்து நான் உங்களுக்கு ஒரு ஷார்ட் ஸ்டோரி சொல்ல போறேன். சவுலுன்னு ஒரு அண்ணன் இஸ்ரேல் நாட்டுல வாழ்ந்துகிட்டு வந்தாங்க. அவங்களோட கோத்திரம் பேரு பென்யமின். அவங்க அப்பா பேரு கீஸ். அவங்க அப்பா கீஸ் நிறைய டாங்கீஸ்லாம் வச்சிருந்தாரு ஃப்ரெண்ட்ஸ். அந்த கழுதைகள்ல சில கழுதைகள் தொலைஞ்சு போன உடனே அவங்க அப்பா கீஸ் சவுலை கூப்பிட்டு, இந்த மாதிரி என் கழுதைகள் தொலைஞ்சு போச்சு, நீயும் வேலைக்காரங்களும் போய் தேடிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ சவுலும் அவங்க வேலைக்காரங்களும் போய் கழுதைகளை தேட போனாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படி போய் எல்லா இடத்துலையும் தேடி பார்க்குறாங்க, அவங்க கழுதை கிடைக்கவே இல்லை. அப்போ சவுளுடைய வேலைக்காரன் சவுல் கிட்ட சொல்றாரு, இந்த மாதிரி இங்க இந்த டவுன்ல சாமுவேல் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் அந்த கழுதை எங்க இருக்குன்றத கரெக்டா சொல்லிடுவாரு, ஏன்னா அவர் ஒரு தீர்க்கதரிசி அப்படின்னு சவுல் கிட்ட சொல்றாரு ஃப்ரெண்ட்ஸ். அப்போ சாமுவேலை தேடி போகும்போது சாமுவேல் தூரத்திலே சவுலை பார்த்துடுறாரு. அப்போ கடவுள் சாமுவேல் கிட்ட சொல்றாரு, இதோ வரான் பாரு சவுல், இவர் தான் அடுத்து இஸ்ரவேலோடைய ராஜா அப்படின்னு சாமுவேல் கிட்ட கடவுள் சொல்லிட்டாரு ஃப்ரெண்ட்ஸ். இதை கேட்ட சாமுவேலும் பொறுமையா அவர் வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு, அவர் வந்த உடனே சவுல் கேட்டாரு, இந்த மாதிரி என்னோட கழுதைகள் காணோம், உங்களால எங்க இருக்கு சொல்ல முடியுமா அப்படி கேட்கும் போது சாமுவேல் சவுலை அவருடைய இடத்துலயே ஸ்டே பண்ண சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ ஸ்டே பண்ணிட்டு கடைசியா போகும்போது சவுல் கிட்ட சாமுவேல் அவருடைய கழுதைகள் எங்க இருக்குன்னு சொல்லிட்டாரு ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி நீதான் இஸ்ரவேலோட முதல் ராஜா அப்படின்னு சொல்லி அவர் அபிஷேகமும் பண்ணாரு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சவுலும் ராஜாவாயிட்டாரு, அவரும் ஆட்சி செய்யறாரு. அப்போ இதுல யுத்தங்கள்லாம் வரும்ல, அந்த மாதிரி கடவுள் சவுல் கிட்ட ஒரு மிஷன் கொடுத்தாரு. அது என்ன மிஷன் தெரியுமா? இந்த மாதிரி அமலேக்கியர்களை நீ மொத்தமா அழிச்சிடணும் அப்படின்னு சொன்னாங்க. ஏன் தெரியுமா? ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் அமலேக்கியர்களுடைய நாடு வழியா வரும்போது அமலேக்கியர்கள் அவங்களை அலோ பண்ணவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அவங்க முடியாது, நாங்க விடமாட்டோம்னு சொல்லி பிரச்சனை பண்ணாங்க. அதனாலதான் கடவுள் அவங்கள அழிக்க சொன்னாரு ஃப்ரெண்ட்ஸ். அப்போ சவுலும் சரி கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு போருக்கெல்லாம் போயிட்டு வராரு. அப்போ சாமுவேல் சவுலை பார்க்க வரும்போது இந்த மாதிரி சவுல் சந்தோஷமா போய் சொல்றாரு சாமுவேல் கிட்ட, இந்த மாதிரி நான் எல்லாரையும் அழிச்சிட்டேன், கொன்னுட்டேன். அப்போ சாமுவேல் கேட்கிறாரு, என் காதுல கேட்கிற ஆடு சத்தமும் மாடு சத்தமும் என்ன அப்படின்னு கேட்கும் போது சவுல் என்ன சொல்ற, கொஞ்சம் தயங்கி என்ன தெரியுமா சொல்றாரு, இந்த மாதிரி அதுல நல்ல ஆடுகளையும் மாடுகளையும் நான் எடுத்து வச்சுக்கிட்டேன், ஏன்னா அதெல்லாம் கடவுளுக்காக பலி செலுத்துறதுக்காக தான் எடுத்து வச்சுக்கிட்டேன் அப்படி சொல்லும் போது சாமுவேல் அப்பதான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாரு, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலே உத்தமம் அப்படின்னு. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், சவுல் அந்த ஆடுகளையும் மாடுகளையும் நல்லா கொளுத்த இதுவா இருக்கு அப்படின்னு எடுத்து வச்சுக்கிட்டாரு அவருக்குன்னு. அதே மாதிரி அமலேக்கியர்களுடைய ராஜாவையும் அவர் கொல்லலை. இதை கேட்ட சாமுவேலுக்கு பயங்கரமா கோவம் அவர் என்ன பண்ணாரு தெரியுமா, அந்த அமலேக்கியர்களுடைய ராஜாவை கொன்னுட்டாரு ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரிதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வாழ்க்கையில கடவுள் நம்ம கிட்ட பல விஷயங்களை பத்தி கீழ்ப்படிய சொல்வார். ஆனா நம்ம கீழ்ப்படியாம நம்ம அசட்டை பண்ணிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா நம்ம அசட்டை பண்ற சின்ன சின்ன விஷயம் தான் நம்மளோட அழிவுக்கான பெரிய காரணமா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால கடவுள் கொடுக்குற வார்னிங்ஸ் அத்தனையும் நீங்க மனசுல வச்சு அதை நீங்க பொறுப்பெடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இல்லைன்னா நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இனியோட மனப்பாடம் சொல்லட்டா? 1 யோவான் 3:22, அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடியினால் நாம் வேண்டிக் கொள்ளுகிறது எதுவோ அதை அவரால் பெற்றுக்கொள்ளுகிறோம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வாழ்க்கையிலயோ நம்ம அவருக்காக கீழ்ப்படுத்தோம், அவர் சொல்றது எல்லாத்தையும் நம்ம செஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய வேண்டுதல்களை கடவுள் நிறைவேற்றுவார். சரி ஃப்ரெண்ட்ஸ், இன்னையோடைய கதை முடிஞ்சது. பாய்.